வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், நம்ம எப்பவுமே சில காய்கறி வச்சு பச்சடி பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் வச்சு பச்சடி பண்ண போகிறோம். அதாவது மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் வச்சும் பச்சடி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு பண்ணலாம். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், ஒரு 8 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர், இந்த சாதத்துக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் வச்சுட்டு இதை சைடிஷாக வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சைஸ் அளவு பூசணிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவு தண்ணி போட்டுக்கோங்க. இதை இப்போ அப்படியே மூடிடலாம். மூடி ஒரு 2 விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இதிலேயே ஏற்கனவே தண்ணி நிறைய வரும். இருந்தாலும் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றிட்டோம். பாருங்கள், இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பூசணிக்காய் அப்படின்னாலே பிடிக்காது. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழைக்காய், கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி தான் அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம இதையே கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸ்வீட் போட்டால் நிறைய பிள்ளைங்களுக்கு ஸ்வீட்டாக இருந்தால் சில காய்கறியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம இந்த காய் இப்படி பண்ணுவோம். ரெண்டாவது, பூசணிக்காயெல்லாம் நமக்கு நீர் சத்து உள்ளது. கண்டிப்பாக இந்த வெயில் சீசனுக்கு நீர் சத்து உள்ள இந்த காய்கறியெல்லாம் சாப்பிட்ணும். பாருங்கள், ஒரு 1/2 கப்பு, அதாவது 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் சர்க்கரை போட்டவுடனே கொஞ்சம் தண்ணி ஆகும். நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மசிச்சு இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், பூசணிக்காய் பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அருமையான பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.